இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை ஏசாயா 35:3. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்தார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தாலும் காலம் செல்ல செல்ல தாகம், பசி, பயம் ஆகியவற்றால் அவர்கள் தளர்ந்து போனார்கள். நாம் எங்கே போகிறோம்? தேவன் உண்மையிலேயே நம்மோடு இருக்கிறாரா என்ற சந்தேகம் வந்தது. அவர்களின் கைகள் தளர்ந்தன, முழங்கால்கள் தள்ளாடின. அப்போது தேவன் தம் ஜனங்களை விட்டுவிடவில்லை. அவர் மோசே மூலம் அவர்களுக்கு தைரியம் அளித்தார். கடவுள் அவர்களுக்கு மன்னா கொடுத்தார், கல்லிலிருந்து தண்ணீர் கொடுத்தார். பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் வழி நடத்தினார். இவை அனைத்தும் அவர்கள் மீண்டும் உறுதியுடன் நிற்க தேவன் செய்த அதிசயங்கள். பிரியமானவர்களே, அந்த அனுபவங்கள் மூலம் அவர்கள் ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக்கொண்டார்கள். தாங்கள் தளரும் போது தேவன் அவர்களை பலப்படுத்துகிறார். அவர்கள் மீண்டும் நம்பிக்கையுடன் நடந்தார்கள். இறுதியில் வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி முன்னேறினார்கள். தேவன் அவர்களின் பலவீனத்தை பார்த்து உதவி செய்தார். அவர்களின் தள்ளாடும் முழங்கால்களை உறுதியாக்கினார். அந்த அனுபவம் அவர்களுக்கு என்று மறக்க முடியாத சாட்சியாக இருந்தது. நம் வாழ்க்கையில் தளரும் போது கூட தேவன் நம்மை விட்டுவிட மாட்டார். அவரை நம்பினால் அவர் நம் பலவீனத்தை பலமாக மாற்றி சரியான வழியில் நடத்துவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று சொன்னேன். வார்த்தைக்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாகத்தால் வறண்டு இருக்கும் பொழுது நீர் ஆண்டவரே கண்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தீர் அப்பா. ஆண்டவரே, தூதர்கள் உண்ணும் அப்பத்தினால் அவர்களை போஷித்தீர் ஆண்டவரே. அப்படியாக இந்த நாள் ஆண்டவரே, தேவன் எங்களை மறந்தாரோ என்று ஆண்டவரே நாங்கள் நினைக்கும் இந்த தருவாயில் என் தேவன் எங்களுக்காக ஆண்டவரை வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, சோத்திரம். இந்த சூழ்நிலையில யாராகிலும் இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய கைகளை திடப்படுத்துங்க அப்பா. அவங்க கால்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, சோத்திரம். அவங்க சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே, சோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க வியாதி அவங்களை விட்டு நீக்கி போடுங்கப்பா. அவங்க கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுங்க ராஜா. நீங்க அப்படியாக செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.